வணக்கம். ஜெயாஸ் கிச்சனில் இன்றைக்கி வீட்லேயே சாஃப்டான பன்னீர் வந்து எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். இப்போ இந்த பன்னீர் பண்ணுறதுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னாக்கா மெயின் தேவையானது பசும்பால். அதே மாதிரி பாலில் வந்து தண்ணி வந்து கலந்துடக்கூடாதுங்க. அப்படியே கறந்து நமக்கு கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிற பால் வந்தால் ரொம்ப சூப்பராக வருங்க. எங்களுக்கு வீட்டுக்கிட்டேயே வந்து மாடு இருக்கிறனால நாங்கள் வந்து அங்கே பால் வாங்கிக்குவோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், பால் வந்து நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. கொதி வந்தோடனே 2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து வினிகர் வந்து சேர்த்திக்கிங்க. உங்கள்கிட்ட வினிகர் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் வந்து சேர்த்தி கலந்து விட்டுக்குங்க. கலந்தீங்க அப்படின்னாக்கா நல்லா பால் வந்து பிரிஞ்சு வந்துரு பாருங்கள், எந்த அளவுக்கு பால் பிரிஞ்சு வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறமா வந்து நம்ம ஒரு ஜல்லடை வச்சுக்கலாங்க. அந்த ஜல்லடையில் வந்துட்டு ஒயிட் கலர் கிளாத் வந்து நான் சேர்த்திருக்கேன். இந்த கிளாத் வந்து ரேஷன் கடையில் கொடுப்பாங்கள வேஷ்டி, அந்த கிளாத்து தாங்க இது. இதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி பன்னீர் பண்ணுறதுக்கோ இல்லை இட்லி செய்யும்போது இட்லி மாவு ஊற்றுவீங்கள, அதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்து ஒட்டாமல் வரும் இட்லி. நான் வந்து இந்த கிளாத் தாங்க பன்னீர் இட்லி இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவேன். இப்போ பாருங்கள், பன்னீர் வந்து நல்லா வந்து நமக்கு பிரிஞ்சு வந்துருச்சு பால்லேருந்து. இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம வந்து எடுத்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் சூடு போகட்டுங்க, கை பொறுக்கிற அளவுக்கு வரட்டும். இப்போ பாருங்கள், இந்த நம்ம வடித்து வச்சுருக்கிற இந்த தண்ணி இருக்குது இல்லைங்களா, இதை வந்து நீங்கள் சூப் வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிங்க. இல்லை அப்படின்னா கிரேவி செஞ்சிங்கனாலும் பயன்படுத்திக்கிங்க. இதில் நிறையா சத்து இருக்குது. இல்லை அப்படின்னா நல்லா ஆற விட்டுட்டு நீங்கள் செடிகளுக்கு வந்து பூச்செடிகளுக்கு அந்த மாதிரி ஊற்றுனீங்க அப்படின்னாக்கா ரொம்ப சூப்பராக வந்து பூச்செடிகள் வந்து பூ நல்லா வருங்க அதில். இப்போ நான் வந்து ஒரு மூட்டை மாதிரி வந்து கட்டி வச்சுட்டேன். இதை வந்து லைட்டாக வந்து நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து லைட்டாக அழுத்த கொடுத்து எடுத்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற வாட்டர்லாம் வந்து கீழே வந்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக வந்து அழுத்தி கொடுங்க, ரொம்ப அழுத்த வேண்டாம். இந்த மாதிரி வந்து நல்லா அழுத்தி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா பன்னீரில் இருக்கிற அந்த தண்ணி எல்லாமே வந்து வடிகட்டிட்டு உங்களுக்கு சீக்கிரமாக வந்து பன்னீர் வந்து ரெடியாகி வந்துடுங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து மடித்து வச்சுக்கிறேன் இந்த கிளாத்தை. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்கொயராக வந்ததுக்கப்புறமா இப்போ வந்து ஒரு டிப்ஸு தர பாருங்கள். ஒரு பிளேட் வந்து எடுத்துக்குங்க. இந்த பிளேட் எதுக்காக அப்படின்னா, நீங்கள் அதில் வச்சுட்டு அது மேலே நீங்கள் வெயிட் தூக்கி வைக்கும்போது உங்களுக்கு வந்து பன்னீர் வந்து கீழே இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா தண்ணியும் பன்னீரில் இருக்கிறது இறங்கிரும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அந்த பிளேட் வச்சு நீங்கள் போடும்போது உங்களுக்கு அதே ஷேப்பில் வந்து பன்னீரும் கிடைக்கும். சீக்கிரமாக வந்து உங்களுக்கு பன்னீர் ரெடியாகி வந்துடுங்க. இப்போ வந்து பன்னீர் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், ரொம்ப சூப்பரான பன்னீர் வந்து இப்போது ரெடியாகி வந்துருச்சு. எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி நீங்களே பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்படி கத்தி வச்சு லைட்டாக நீங்கள் கீறி விட்டிங்கனாவே அது வந்து நல்லா வந்து உங்களுக்கு பீஸ் போட்டு வந்துடுங்க. அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பெருசாக சூப்பராக கிடச்சிருக்குன்னு. 2 லிட்டர் பாலில் வந்துட்டு இவ்வளோ சூப்பரான பன்னீர் வந்து வந்திருக்குது. நீங்களும் இதே மாதிரி பால் கிடச்சிச்சினாக்கா நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தாடி இருக்கிற பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை வந்து கொடுத்துக்க.